நீங்க தொட்டு பார்க்கலாம், கலவரத்தை உருவாக்கலாம், திருப்பரங்குன்ற மலைக்கு போயிட்டு வரலாம்னு நினைச்சேன்னா கால சிவக்கி விடுவாங்க, ஞாபகம் வச்சுக்க என்பதை எச்சரிக்கிறோம். நாங்கள் திருப்பரங்குன்றத்தை இருப்பியோ, திருச்செந்தூரை இருப்பியோ, பழனியை இருப்பியோ, எதை இருத்தாலும் பருப்பு வேகாது என்பது காலங்காலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த ஜூன் 21 முருக பக்தர் மாநாடு என்று இந்து நடத்தினால் ஒவ்வொரு வாகனத்திலையும் பரிசோதனை செய்ய உங்களுக்கு நிச்சயமாக கஞ்சா கிடைக்கும். கஞ்சா புழக்கத்தை எப்படியாவது தடை செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையை நாங்க 2 பேரும் பிஜேபி காரங்க. ஏன்னா இந்த அனைத்து முயற்சிகளும் பாரதிய ஜனதாவுடைய அரசியலுக்காகத்தான், பாரதிய ஜனதாவுடைய தேர்தல் அரசியலுக்காகத்தான் நடத்தப்படுகிறதே ஒழிய வேறு பக்திக்காக ஆன்மீகத்திற்காக நடத்தப்படுகிறது. யாருக்கு எந்த தடை இருக்கிறது? திருப்பரங்குன்றத்தில் யாரிடமிருந்து திருப்பரங்குன்றத்தை நீங்கள் காப்பாற்றப் போகிறீர்கள்? யாரை அப்படி காப்பாற்றுவதற்காக நீங்கள் அந்த மாநாடை நடத்துகிறீர்கள்? சிக்கந்தர் மலையில் பேர் வைக்கப்படும் திருவுரு பல்வேறு கதைகளை கட்டுவதற்கு, அதை பேசுவதற்கு கைமறுவதன் கடவாய் வழியே வந்த நாடோடியான எச்ராஜா நாயே, உனக்கு என்னடா இருக்கின்றது? அப்படிப்பட்ட கடவுளின் பெயரால் இங்கே மத கலவரத்தை உருவாக்க பாசிச சக்திகள் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது. இவர்கள் நடத்துகிற முருக பக்தர் மாநாடு ஒருபோதும் சூத்திர பட்டத்தை நீக்கிவிடாது, சாதி என்கிற அந்த இழிவு பட்டத்தை ஒருபோதும் நீக்கிவிடாது, அல்லது வறுமையை போக்கி விடாது, வேலை வாய்ப்பை கொடுத்து விடாது, அதை அறிவியலை நமக்கு கற்றுக் கொடுக்காது. அவதூறுகளை பிறப்பித்தான் இவர்கள் மக்களை பிரிப்பதற்காக இந்த மாநாட்டை இந்து முன்னணி, பாரதிய ஜனதா, RSS, சங் பரிவார அமைப்புகள் செய்கிறது என்றால் எச்சரிக்கிறோம், எச்சரிக்கிறோம், எச்சரிக்கை 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 செய்கிறோம், எச்சரிக்கை 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 செய்கிறோம், எச்சரிக்கை 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 செய்கிறோம். மதவெறியை அனுமதிக்க மாட்டோம் என்று எச்சரிக்கை செய்கிறோம். முருகன் என்பவர் சாதி மறுப்பு திருமணம் செய்தவர். நீங்கள் நடத்துகின்ற இந்து முன்னணி நடத்துகின்ற மாநாட்டிலே, முருக பக்தர் மாநாட்டிலே சாதி மறுப்பு திருமணம் செய்வோம் என்று நீங்க தீர்மானம் ஏற்றுவீங்களா? மக்கள் கூட்டமைப்பின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் என்பது தமிழகத்தின் ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டம். இந்து முன்னணி பாஜகவுடைய ஒத்துழைப்போடு நடத்தக்கூடிய அந்த மதவெறி மாநாட்டுக்கு எதிராக ஜனநாயக சக்திகள் அனைத்தும் ஒரு அணியில் திரண்டு தமிழக மக்களையும் தமிழகத்துடைய மாண்பையும் பாதுகாப்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தை தடுக்க வேண்டிய, ஒடுக்க வேண்டிய அரசும் காவல்துறையும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. மக்களாகிய நாங்கள் அதற்காக இங்கே குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக டிசம்பர் மாதத்திலிருந்து மதுரையை பாசிச சக்திகள் கலவர காடாக மாற்ற வேண்டும், இதன் மூலம் தமிழகத்தில் பாசிச ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு கனவோடு இந்த செயல்திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள். அதனை தடுக்க வேண்டிய மாநில அரசு கொஞ்சம் கவனக்குறைவாக இருப்பதாகவே நாங்கள் கருதுகிறோம். ஏனென்றால் அந்த திருப்பரங்குன்ற பிரச்சனையின் போதே அதை முழுமையாக தமிழக அரசு தடுத்து பாசிச சக்தியுடைய திட்டங்களை தவிடுபடியாக்கி இருக்க வேண்டும். ஆனால் இன்று வரைக்கும் பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்ற மலையில சிக்கந்தர் தர்காவுக்கு போய் பக்தர்கள் அங்கே கண்டினி கொடுக்க முடியவில்லை. இது ஏதோ சும்மா கவுத்தவன் எடுத்த முடிவில்லை. பாசிச சக்திகள் அதற்காக முறையாக திட்டம் தீட்டி அங்கே உள்ள ஆர்டிஓ, காவல்துறை, அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் உள்ளிட்ட அனைவரையும் ஒரு கருத்துக்கு கொண்டு வந்துதான் இந்த பிரச்சனையை இங்கே உருவாக்குறான். ஆனால் தடுக்க வேண்டிய தமிழக அரசு தடை போட்டு இன்று வரைக்கும் மேல போய் சிக்கந்தர் தர்கால கந்திரி கொடுக்க முடியாத நிலைதான் இருக்குது. அதே போல இரவுல தங்க முடியல, பகல்லையும் காலையில 10 மணிக்கு மேலதான் அங்கே செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இதுக்கு ஒரு தமிழக அரசு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினால்தான் பாசிச சக்தியினுடைய அந்த கொட்டம் அடங்கும்.
வட மாநிலங்களில் எப்படி ராமரை தூக்கி பிடித்து இந்த தேசத்தை கலவரக்காடாக்கி இன்று ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார்களோ, அதே போல தமிழகத்தில் முருகனை தூக்கி பிடித்து தமிழகத்தில் பாசிச ஆட்சியை நிறுவ வேண்டும் என்று பாசிச சக்திகள் முழு மூச்சோடு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். உள்துறை அமைச்சர் வருகிறார், அடுத்து ஆந்திராவுடைய துணை முதல்வர் வருகிறார் என்று ஒரு பெரிய பில்டப்பை காட்டிக்கிட்டு இருக்காங்க நம்மள்கிட்ட. மதுரை மக்கள் இதற்கெல்லாம் அஞ்சக்கூடியவர்கள் அல்ல. ஆகவே ஆட்சியாளர்கள் கவனத்தில் கொண்டு அந்த இந்து முன்னணி அந்த மாநாட்டுக்கு பேரு கூட முருக பக்தர்கள் மாநாடு என்று வைத்திருக்கிறார்கள். அந்த பேரை கூட நாம் பயன்படுத்தக்கூடாது என்று என்னுடைய தோழமை சகோதரர்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் முருக பக்தர்கள் திருச்செந்தூருக்கும் பழனிக்கும் காவடி எடுத்து போகும் பொழுது அனைத்து சமூக மக்களும் அவர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பழனிக்கு போகும்போது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழக வன்னிய மக்கள் சார்பாக அவர்களுக்கு உணவு வழங்குவதிலிருந்து தண்ணீர் பாட்டில் கொடுப்பதிலிருந்து அனைத்தையும் முஸ்லீம்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதே போல் திருச்செந்தூர், இது போக தமிழகத்தில் எந்த கோவில்களில் திருவிழா நடந்தாலும் அங்கே மதம் ஆச்சரியம் கலந்து அனைத்து மக்களும் அந்த பக்தர்களுக்கு தேவைப்படக்கூடிய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட கடவுளின் பெயரால் இங்கே மத கலவரத்தை உருவாக்க பாசிச சக்திகள் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது. அதனை தடுக்க வேண்டிய பொறுப்பு ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் அதை சட்டப்படியாக தடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மதுரை மனநல மக்கள் கூட்டமைப்பு சார்பாக கூட்டமைப்புக்கு முதல் முறையாக அனுமதி வாங்கி நடத்துகிற நிகழ்ச்சி. அதான் அந்த வெட்ட கேட்ட சொல்லணும். இந்து முன்னணி நடத்தக்கூடிய முருக பக்தர்கள் என்னும் போர்வையை போட்டிக் கொண்டு ஒரு மதவெறி அரசியலை முன்னெடுக்கக்கூடிய மிக வெளிப்படையாக பாரதிய ஜனதா கடன் கோர்த்திருக்கிற இந்த மாநாட்டை தடை செய்ய வேண்டும். அரசு தடை செய்யவில்லை என்றால் மக்கள் தங்கள் சிந்தனைகளை தடை செய்திருக்கிறார்கள். ஜனவரியில இருந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது. இது 6வது மாதம். இந்த 6 மாதத்திலே 144 தடை உத்தரவு இருக்கும் பொழுது இந்து முன்னணி ஒரு மிகப்பெரிய மாநாடு போல ஒரு நிகழ்ச்சியை நடராஜ திரையரங்கத்தில் நடத்தினார்கள் பக்கத்தில். அதற்கு நீதிமன்றமே அனுமதி கொடுத்தது. காவல்துறை மறுத்தது, நீதிமன்றம் அனுமதி கொடுத்தது. அதற்கடுத்து நாம் கேட்டோம் 9ஆம் தேதி ஒரு நல்லிணக்க மாநாடு, மக்கள் ஒற்றுமை மாநாடு, மதச்சார்பற்ற சக்திகள், மத நல்லிணக்க சக்திகள் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து நடத்துகிற மாநாடு என அனுமதி கேட்டோம். காவல்துறை மறுத்தது, நீதிமன்றம் நமக்கு மறுத்தது. அன்றைக்கு ஜனநாயகம் பேசுவதற்கு மதுரை கிளை, உயர் நீதிமன்ற மதுரை கிளை தயாராக இல்லை. ஆனால் இன்றைக்கு ஏதோ 22ஆம் தேதி அவர்கள் முருக பக்தர்கள் மாநாடு என்கிற பெயரில் முருக பக்தர்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார்கள் எனதான் நாம் நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் 10ஆம் தேதியில இருந்து 12 நாட்கள் அவர்கள் அந்த இடத்துல முகாமிடுகிறார்கள். அந்த 10 நாட்களும் அறுவடை வீடுகளுடைய வடிவங்களை அங்கே வைத்து காலையும் மாலையும் பூஜை செய்வது என அனுமதி கேட்கிறார்கள். மதுரை மாநகர காவல்துறை அனுமதி மறுத்தது. நாங்கள் அனுமதி கொடுக்க முடியாது என மதுரை மாநகர காவல்துறை சொன்னது. அவர்கள் நீதிமன்றத்துக்கு போகிறார்கள். நீதிபதி கிட்டத்தட்ட இந்து முன்னணியினுடைய அறிவிக்கப்படாத தலைவராக கேட்கிறார், ஏன் நீங்க அனுமதி கொடுக்க மாட்டீங்க? திராவிட முன்னேற்ற கழக அறநிலையத்துறை முருக பக்தர்கள் மாநாடு பழனியிலே நடத்தினீர்களே, இவர்கள் நடத்தினால் உங்களுக்கு என்ன நட்டம்? இவர்கள் நடத்தும் பொழுது அறுவடை வீடுகளை வைத்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஜனநாயகம் இல்லையா? ஏப்பா, எங்க ஜனநாயகம் பற்றி நீ கவலைப்படலையா? நாங்க இங்க தலித்தர்களுடைய பட்டியல் சமூகம் பாதிக்கப்பட்ட பொழுது, படுகொலை செய்யப்பட்ட பொழுது அனுமதி கேட்டால் அனுமதி கிடையாது. நீதிமன்றம் ஜனநாயகம் பேசாது. தென் மாவட்டங்கள் முழுவதும் படுகொலை அரசியல் நடந்தது. சாதி ஆதிக்கம் ஒரு படுகொலை அரசியலை நடத்தி கொண்டிருந்தது. சுயமோட்டோவா அந்த நீதிமன்றம் அதை எடுக்கிறதுக்கு தயாரா இல்லை. அதற்கு பிறகு இஸ்லாமியர்களை குறிவைத்து 144 தடை உத்தரவு அமலில் இருக்கும் பொழுது
உயர்நீதிமன்றங்களை கொடுத்த அனுமதிகளை நடந்த அந்த கூட்டம், அந்த கூட்டத்தில் எச் ராஜாவுக்கு என்ன வேலை? இந்து முன்னணி நடத்துகிற அந்த கூட்டம் நடராஜ் திரையரங்கத்துக்கு பக்கத்துல மதுரையினுடைய பழைய வேட்பாளர், முன்னாள் வேட்பாளராக இருந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் சீனிவாசனுக்கு அந்த மேடையில் என்ன வேலை? 2 பேரும் பிஜேபி காரன். ஏன்னா இந்த அனைத்து முயற்சிகளும் பாரதிய ஜனதாவுடைய அரசியலுக்காகத்தான், பாரதிய ஜனதாவுடைய தேர்தல் அரசியலுக்காகத்தான் நடத்தப்படுகிறதே ஒழிய வேறு பக்திக்காக, ஆன்மீகத்திற்காக நடத்தப்படுகிறது. இங்கே தோழர்கள் சொன்னது போல வைகாசி விசாகம், நீங்க அப்படியே பழங்காலத்தம் போய் நின்னீங்கன்னா, பெரியார் பஸ் ஸ்டாண்டு போய் நின்னீங்கன்னா, வேல் குத்திக்கிட்டு அளவு குத்திக்கிட்டு திருப்பணத்துறைக்கு அலையா போயிட்டு இருக்காங்க. பக்தர்கள் ஒத்தக்கடை நோக்கி போகல, மாநாடு நடக்கிற இடத்தை நோக்கி போகல, அவர்கள் திருப்பரங்களை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள், திருச்செந்தூரை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள், பழனியை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள், லட்சக்கணக்கான பக்தர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். பக்தி உள்ளவர பக்தர்கள் அந்தந்த கோயிலை நோக்கி செல்லுகிறார்கள். அவர்களை அரசியல் ரீதியாக தங்களை நோக்கி திருப்புவதற்கு இப்படி ஒரு மாநாட்டை இந்து முன்னணி என்கிற அமைப்பின் மூலமாக தொடங்கி இப்ப நயினார் நாகேந்திரன் பேட்டி கொடுக்கிறார். அடிக்கல் நாட்டும் போது என்ன பேட்டி கொடுக்கிறார்? 5 லட்சம் பேரை திரட்டுற பொறுப்பை இந்து முன்னணி எங்கள் கையிலே ஒப்படைத்திருக்கிறது. உனக்கு என்ன அங்க வேலை? நீ தேர்தல் ஆணையத்திலே பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சின்னு சொல்லிக்கிற வெக்கம் இல்லாம, நீ தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சி. அந்த பாரதிய ஜனதா இந்து முன்னணி மாநாட்டுக்கு அவன் 5 லட்சம் பேரை திரட்டு பேட்டி கொடுக்கிறான் நயினார் நாகேந்திரன். வெளிப்படையாக தெரிகிறது. இப்ப நேற்று வந்து அமித்ஷா சொல்றார், அமித்ஷாவுக்கும் திருப்பரங்குன்ற மலையில இருக்கிற சிக்கந்தர் தர்காவுக்கும் உனக்கு என்னடா சம்பந்தம்? உனக்கு இங்க என்னடா முதல்ல தமிழ்நாட்டுக்கு உனக்கு என்னடா சம்பந்தம்? சிக்கந்தர் தர்கா விஷயத்தை சொல்லி தூண்டக்கூடிய ஒரு வேலையை, மதவெறியை தூண்டக்கூடிய, இஸ்லாமிய வெறுப்பை தூண்டக்கூடிய வேலையை அமித்ஷா நேற்று தொடங்கி வைத்து போயிருக்கிறார். இதுவரை நடந்ததெல்லாம் சில்லுண்டிகள். இந்து முன்னணி காடேஸ்வரா, நயினார் நாகேந்திரன், எச் ராஜா, ராம சீனிவாசன் சில்லுண்டிகளா நடத்திட்டு இருந்தாங்க. இப்ப அமித்ஷாவே வந்து நேற்று மதுரையில உட்கார்ந்து இந்த முருக பக்தர்கள் மாநாட்டை பலப்படுத்த வேண்டும். ஏன்? இங்கே மதுரையை கைப்பற்றுவது அவர்களின் நோக்கம். மதுரையை தேர்தலிலே கைப்பற்றுவது அவர்கள் நோக்கம். தேர்தல் ரீதியாக வெற்றி அடைவதற்காக அவர்கள் கையில எடுத்திருக்கிற ஆயுதம் முருகன். சரி, மதுரையில மட்டும்தான் செய்யறாங்க. ஆனா சென்னைக்கு போனா அங்க சூழலுக்கு எழுதியிருக்கான், திருச்சிக்கு போனா அங்க சூழலுக்கு எழுதியிருக்கான், தஞ்சாவூர்ல எழுதியிருக்கான், திண்டுக்கல், திருப்பூர், கோவையில் எழுதியிருக்கிறான். இங்க இருக்கிற காவல்துறையை நாங்க நோட்டீஸ் கொடுக்க போனா நீ பெர்மிஷன் வாங்கினியா, நொட்டுனியான்னு கேட்கிறான். ஆனா எல்லா இடத்துலயும் எழுதி போட்டான, எந்த போலீஸ்ல பெர்மிஷன் வாங்கி அதை செஞ்சான்? எப்படி நீ அனுமதிச்ச? நீ அதையும் கோர்ட்டுக்கு கொண்டு போயிருக்கணுமா இல்லையா? அவன் கோர்ட்டுக்கு கொண்டு போறான். நாங்க அறுபடை வீடு வைக்கணும், அனுமதி கொடுக்க மாட்டேங்குது காவல்துறை அப்படின்னு அவன் கொண்டு போறான். நீங்க அங்க போய் வைக்க கூடாது, 10 நாள் ஒரு 1000 பேர் குறையாம அவன் திரட்டி கொண்டு வருவான். யாரு பக்தர்கள் போக போறது இல்லை. இன்னைக்கு வைகாசி விசாகத்துக்கு திருப்பரங்குன்றம் போற பக்தர்கள் போக போறது இல்லை, பழனிக்கு போற பக்தர்கள் போக போறது இல்லை. அவன் பஸ்ல திரட்டி கொண்டாடுவான், திருப்பூர் இருந்து கொண்டாடுவான், கோவையில இருந்து கொண்டாடுவான். ஒவ்வொரு நாளும் 500 பேர் 1000 பேர் வந்து சென்றவராக அவன் தினசரி பத்திரிகைக்கு பேட்டி கொடுப்பான். பத்திரிகையும் அதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஏன்னா மத்திய அரசனுடைய, இந்திய ஒன்றிய அரசனுடைய துணை தேவை, உதவி தேவை என்பதற்காக அந்த பத்திரிகைகள் எல்லாம் வேற வழி இல்லாம அவங்களுக்காக நிற்பாங்க. எங்களை பொறுத்தளவு இது ஒரு பலமான கூட்டம். இங்க அமர்ந்திருக்கிற கூட்டம் ஏதோ சாதாரணமான கூட்டம் அல்ல. இங்க அமர்ந்திருக்கிற அமைப்புகள் இஸ்லாமிய சகோதரர்களோடு நாங்கள் சேர்ந்துதான் நிற்கிறோம் என்பதை அடையாளம் காட்டக்கூடிய கூட்டம் தான், ஆர்ப்பாட்டம் தான் இந்த ஆர்ப்பாட்டம். இஸ்லாமியர்கள் வேறு, நாங்கள் வேறு என நாங்கள் நினைப்பது கிடையாது. இஸ்லாமிய சகோதரர்கள் வழிபாட்டாலும் மதத்தாலும் வேறுபட்டவர்கள், ஆனால் மொழியாலும் இனத்தாலும் தமிழர்கள் 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 என்பதை நாங்கள் அறுதியிட்டு சொல்லுகிறோம். எங்கள் தொப்பல்படி உறவுகள். அப்படி இங்க பசவன் பாண்டியன் சொன்ன மாதிரிதான் நானும் சொல்றேன். நீங்க தொட்டு பார்க்கலாம், கலவரத்தை உருவாக்கலாம், திருப்பரங்குன்ற மலைக்கு போயிட்டு வரலாம் நினைச்சேன்னா காலை செவட்டி போடுவாங்க, ஞாபகம் வச்சுக்க என்பதை எச்சரிக்கிறோம். நாங்கள் நிச்சயமாக களம் என்பது மிக வெளிப்படையாக திறந்திருக்கிறது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிற கடமை காவல்துறைக்கு இருக்கட்டும். தேர்தலை பற்றிய கவலை திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ் கட்சி எல்லாத்துக்கும் இருக்கட்டும். எங்களை பொறுத்தளவு
மதுரை நல்லிணக்கத்தை, மத நல்லிணக்கத்தை, ஒற்றுமையை காப்பாற்றுவது எங்களுடைய வேலை. பாரம்பரியமாக இருக்கு. சித்திரை திருவிழாவை கூடுறான், லட்சக்கணக்கா கூடுறான். யார் வீட்டுக்காவது போய் பத்திரிகை வச்சா கூடுறான். அவனுக்கு பக்தி இருக்கு, கூடுறான். இஸ்லாமியர்களும் வர்றாங்க, கிறிஸ்தவர்களும் வர்றாங்க, எல்லாரும் வர்றாங்க லட்சக்கணக்கா. திருவிழா 2 நாள். இந்த பக்கம் சைவ திருவிழா நடக்குது மதுரைக்குள்ள. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா கடைசியா வைணவ அழகர் வந்துட்டு அழகா அழகர்களுக்கு திரும்பி போறாரு. சைவமும் வைணவமும் ஆற்றுக்கு இந்த பக்கத்தும் அந்த பக்கத்துலயும் நடக்கிற திருவிழா இது. 2 ஒரு இடத்துல இணைகிறதே கூட கிடையாது. இந்த திருவிழா லட்சக்கணக்காக நடத்துபவர்கள் மதுரை மக்கள் எந்த கலவரமும் இல்லாமல் நடத்துகிறார்கள். அந்த பக்தர்களை திசை திருப்புகிற வேலையை இந்து முன்னணி, பாரதிய ஜனதா, RSS, சங் பரிவார அமைப்புகள் செய்கிறது என்றால் எச்சரிக்கிறோம், எச்சரிக்கிறோம், எச்சரிக்கை, எச்சரிக்கை, எச்சரிக்கை செய்கிறோம். எச்சரிக்கை, எச்சரிக்கை, எச்சரிக்கை செய்கிறோம். எச்சரிக்கை, எச்சரிக்கை, எச்சரிக்கை செய்கிறோம். மதவெறியை அனுமதிக்க மாட்டோம் என்று எச்சரிக்கை செய்கிறோம். RSS பயங்கரத்தை எதிர்ப்போம் என எச்சரிக்கை செய்கிறோம். இந்த கூட்டமைப்புல புரட்சிகர அமைப்புகள் இருக்கிறார்கள். வழக்கறிஞர்கள்லாம் போய் பெட்டிஷன் கொடுத்துருக்கான். மாவோயிஸ்டுகளும் நக்சல்களும் இங்க வந்து கலவரத்தை உருவாக்கி மாநாட்டை தடை செய்ய பாக்குறாங்கன்னு. எங்க மின்னல் வர நினைக்கிறான். நீ மாவோயிஸ்டா நக்சலாப்பா? கிடையாது. அவர் ஒரு ஜனநாயக சக்தி. இங்க அமர்ந்திருக்கிற ஏராளமான எங்க சின்னப்ப தமிழர், எங்க மூத்தவர் உட்கார்ந்து இருக்கிறார். தமிழுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற சின்னப்ப தமிழர் பெரம்பூர்ல இருந்து இங்க வந்திருக்கிறார் போராட்டத்துக்கு. தேனியில இருந்து நம்முடைய மதியவன் இருமுறை வந்திருக்கிறார் இந்த ஆர்ப்பாட்டத்துல. மக்கள் அதிகார கழகம், மக்கள் அதிகாரம், இன்னும் புரட்சிகர அமைப்புகள், திராவிடர் விடுதலை கழகம், இங்க இருக்கிற இஸ்லாமிய அமைப்புகள், தமிழ் புலிகள், விடுதலை சிறுத்தைகள், ஆதித்தமிழர் பேரவை, திராவிட தமிழர் கட்சி என இங்கே அமைந்திருக்கிற வந்திருக்கிற அமைப்புகள் எல்லோரும் கருத்து ரீதியாக, நோக்க ரீதியாக வேறுபட்டவர்கள். அனுபவங்களில் வேறுபாடு மேலாட்சியில இருக்கலாம். ஆனால் நாங்கள் சொல்லுகிறோம், நாங்கள் ஒன்றாக நிற்கிறோம். நாளை தேவை என்றால் வீதிகளில இந்த எண்ணிக்கை ஆயிரக்கணக்கிலே கூடும் என்பதை எச்சரிக்கையாக சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தோழர்களே, சங்கம் வளர்த்த இந்த மதுரை மண்ணில் சங்கிகளின் சண்டியர் தளத்தை வாளை நறுக்குகிற போராட்டம் இந்த போராட்டம். இந்த மதுரையினுடைய அமைதியை சீர்குலைக்கும் விதமாக எதிர்வரும் 22ஆம் தேதி முருக பக்தர்களை எல்லாம் திரட்டுவதாக சொல்லி ஒரு போலியான ஒரு பிம்பத்தை கட்டமைத்து மதுரையிலே ஒரு அமைதியை சீர்குலைக்கும் விதமாக இந்துத்துவ கும்பல், RSS கும்பல், BJP கும்பல் ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை செய்து இந்த மாநாட்டை நடத்துகிறார்கள். அவருடைய நோக்கம் சமூக நல்லிணக்கத்தை பாதுகாப்பது தொடர்பாகவோ அல்லது மக்களுடைய ஒற்றுமையை கருதியோ அல்லது இந்துக்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லியோ அல்ல. இந்துக்கள் பல்வேறு சாதிகளாக பல்லாயிரம் ஆண்டுகளாக பிரிந்து கிடக்கிறார்கள். அதை பற்றியெல்லாம் துளியளவும் கவலைப்படாமல், அதை பற்றியெல்லாம் அக்கறைப்படாமல் ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சியின் விதமாக வட மாநிலங்களை எப்படி பல்வேறு கடவுள்களின் பெயரால் வன்முறை வெறியாட்டத்தை செய்கிறார்களோ அதே போல தமிழ்நாட்டிலே முருகனை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு மதுரையிலே அவர்கள் முருக பக்தர்கள் மாநாடு நடத்தலாம், நாளை அவர்கள் கேரளாவிலே ஐயப்ப பக்தர்கள் மாநாடு நடத்தலாம். இன்னும் எந்தெந்த மாநிலத்திலெல்லாம் எந்தெந்த கடவுள்கள் நம்பகப்படுகிறதோ அந்த மாநாடுகளை நடத்தி ஆட்சியை பிடிப்பதற்கு இப்படி ஒரு வன்முறை வெறியாட்டத்தை, மக்களை பிரித்தாளுகிற ஒரு அரசியலை சங் பரிவார கும்பல், குறிப்பாக RSS இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த அகில இந்தியாவையும் இன்றைக்கு தமிழ்நாட்டின் பக்கம் திருப்பி வைக்கும் விதமாக, குறிப்பாக மதுரையை திருப்பி வைக்குமாக, திருப்பரங்குன்றத்தினுடைய பார்வையாக இன்றைக்கு இந்த மலையை குறிவைத்து முருகனை கையில் எடுத்து இந்த வெறுப்பு அரசியலை இங்கே செய்கிறார்கள் என்று சொன்னால் நாம் ஒருபோதும் இங்க இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளோ அல்லது பொதுமக்களோ அனுமதிக்க முடியாது, அல்லது வேடிக்கை பார்த்து விட்டு கடந்து விட முடியாது. இவர்கள் நடத்துகிற முருக பக்தர் மாநாடு ஒருபோதும் சூத்திர பட்டத்தை நீக்கிவிடாது.
சாதி என்கிற அந்த இழிவு பட்டத்தை ஒருபோதும் நீக்கி விடாது, அல்லது வறுமையை போக்கி விடாது, வேலை வாய்ப்பை கொடுத்து விடாது, அதை அறிவியலை நமக்கு கற்றுக் கொடுக்காது. இங்கே அவதூறுகளை பிறப்பித்தான் இவர்கள் மக்களை பிரிப்பதற்காக இந்த மாநாட்டை இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தொடர்ச்சியாக இந்த மத நல்லிணக்க கூட்டமைப்பு இந்த முருகன் பெயரால் எடுக்கிற இந்த சங் பரிவார கும்பலின் சதி செயலை முறியடிப்பதற்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம், இயங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே அவர்கள் அயோத்தியில் சிதம்பரமாக பாபர் மசூதியை மீது கை வைத்தது போல தமிழ்நாட்டில திருப்பரங்குன்றம் மலையின் மீது அவர்கள் ஒருபோதும் கை வைத்து விட முடியாது. அந்த அளவுக்கு நம்முடைய போராட்டம் இன்னும் வீரியமாக அமையும் என்பதை சங் பரிவார கும்பலுக்கு, பிஜேபி கும்பலுக்கு எச்சரிக்கையை விட கடமைப்பட்டிருக்கிற தோழர்களே. ஒரே ஒரு செய்திதான், நேற்றைக்கு வந்த அமித்ஷா அவர்கள் அந்த கூட்டத்திலே ஏதோ தமிழ் மீது தனக்கு பற்று இருப்பதை போல இங்கே பேசிவிட்டு சென்றிருக்கிறார். அமித்ஷா அவர்களே, இங்க இருக்கக்கூடிய மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழடி நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு தொடர்ச்சி கீழடி நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகம் என்பது 5000 ஆண்டுகளுக்கு முன்னது என்று சொன்னால், அதன் தொடர்பு 2800 ஆண்டுகளுக்கு முன்பாக அதன் தொடர்பு முடிவிட்டது என்று சொல்லுகிறார்கள். அதன் பிறகு அதனுடைய தொடர்ச்சி என்பது எங்கே தொடங்குகிறது என்று சொன்னால் அது கீழடி இருந்து தொடங்குகிறது என்று நான் சொல்லவில்லை, அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஆய்வறிக்கை சொல்லுகிறது. அந்த ஆய்வறிக்கையை இன்றைக்கு ஒன்றிய அரசு திரும்ப அனுப்பியிருக்கிறது. 500 ஆண்டை குறைத்து மதிப்பிட சொல்லுகிறது. அமித்ஷா அவர்களுக்கு தமிழ் பற்றி இருந்தால் எந்த திருத்தமும் இல்லாமல் அந்த ஆய்வறிக்கையை உடனடியாக வெளியிடுவதற்கு ஏன் தெம்பில்லை, திராணி இல்லை, துணிச்சல் இல்லை? சங் பரிவார கும்பல் தமிழ் மீது பாசம் இருப்பதாக நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே பாசம் இருக்கிறது என்று சொன்னால் இன்னும் கோவில் கருவறைக்குள்ளே தமிழில் அர்ச்சனை செய்ய முடியவில்லை, தமிழன் நுழைய முடியவில்லை. தாழ்த்தப்பட்டவனும் பிற்படுத்தப்பட்டவனும் சூத்திரனும் கோவில் கருவறைக்குள்ளே நுழைய முடியவில்லை. உண்மையிலேயே இந்த மக்களை எல்லாம் உண்மையான இந்து என்று நீ கருதினால் இந்த மக்களை நீ கருவறைக்குள்ளே அனுமதிப்பாயா? இந்த மாநாடு என்பது மதவெறியை தூண்டுகிற மாநாடு. இது 2026 தேர்தலை முன்வைத்து நடைகிற மாநாடு. ஆகவே இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை, இந்த வெறுப்பு அரசியலை முறியடிப்போம் என்று சொல்லி பேச வாய்ப்பளித்த மத நல்லிணக்க கூட்டமைப்புக்கு நன்றி. தோழர்களே, நான் இந்த இடத்துல பேசிக் கொண்டிருக்க நான் ஒரு பட்டியலினத்து இந்து அருந்ததியர் வகுப்பை சேர்ந்தவன். அந்த இந்து அருந்ததியர் வகுப்பை சேர்ந்தவன் நான். இந்த அரசால் இந்தியா விடுதலை பெறுவதற்கு முன்பாக இங்க யார் இஸ்லாமியர்கள் இல்லையோ, சீக்கியர்கள் இல்லையோ, பாஸ்ட் இல்லையோ, பௌத்தன் இல்லையோ, அவர்கள் அத்தனை பேரும் இந்துக்கள் என்ற பெயரை ஒரு மதமாற்றத்தை செய்து எங்களை எல்லாம் இந்துக்கள் என்ற பட்டியல் அழைத்தார்கள். புரட்சியாளர் அம்பேத்கருடைய எங்கள் தலைவர் கொள்கை வழியில் வந்த நாங்கள் இன்றைக்கு மத நல்லிணக்கின்ற பெயரில் மாநாட்டை நடத்துகிறோம் என்று சொன்னால் அனைவரும் ஒற்றுமையோடு அனைத்து உரிமைகளும் காக்கப்பட வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் 50 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன அதே கருத்தை இந்த இடத்துக்கும் இந்த நேரத்துக்கும் பொருந்துகிறது. ஒரு மனிதனை மனிதனாக பார்க்காத ஒரு மதத்தை, ஏற்றத்தாழ்வை கற்கின்ற மதத்தை, தீண்டாமை கடைபிடிக்கின்ற மதத்தை நாம் சீர்திருத்த வரவில்லை, இந்த மதத்தை ஒழித்தே ஆக வேண்டும் என்று சொன்னார் அம்பேத்கர் அவர்கள். அதைத்தான் நாங்கள் இந்த அவர்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்குரிய அந்த மதம் என்பது இன்னும் மனிதனை ஒன்று சேர விடாமல் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய கலவரத்தை தூண்டுகின்ற வகையில் 50 ஆண்டுகளுக்கு அம்பேத்கர் சொன்ன அதே அந்த கருத்து இன்னைக்கு தென் மாவட்டங்களில் வெடித்திருக்கிறது. இது மதக்கான பிரச்சனை அல்ல. மத நல்லிணக்க கூட்டமைப்பு தமிழ்நாடு முழுக்க எடுத்து செல்ல வேண்டிய நேரத்தில் இன்னைக்கு நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம். அருமை தோழர்களே, இன்று இந்த கூட்டமைப்பு சார்பாக நம்முடைய கருத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கு ஆளுகின்ற பிஜேபி அரசு இந்திய அரசியல் சட்டத்தை மதிக்கவில்லை, உச்ச நீதிமன்றத்தை மதிக்கவில்லை. இந்தியா அரசியல் சட்டத்தை மதக்காத மதசார்பு சட்டத்தை காலில் போட்டு விதிக்கிறது. உச்ச நீதிமன்றத்தினுடைய வழிபாட்டு உரிமை 91 படி
இன்றைக்கு பிஜேபி கடைபிடிக்காமல் எங்கு பார்த்தாலும் இஸ்லாமியர்கள் மசூதிகளை இடிக்கின்ற பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அதே வேலைத்தான் திருப்பரங்குன்றத்தில் சிக்கந்தர் மலையில் வழிபாடு நடத்தக்கூடாது என்று தடை போடுகின்றான் ஒரு தனி நபர். ஒரு சில மதங்கள் அதற்கு உச்ச நீதிமன்றம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. நியாயத்துக்கும் சர்வதிகாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாத நீதிபதி மதுரை உயர் நீதிமன்றத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவேதான் இவர்களுக்கு அனுமதி இல்லையா, ஜனநாயகத்துவம் இழக்க மாட்டீங்களா என்று நீதிபதி காவல்துறையை பார்த்து இருக்கிறார். இங்கே அருகில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அவர்களுக்கு மதவெறி எது, மத நல்லிணக்கம் எது என்று தெரியாமல் இன்றைக்கு மதவெறிக்கு அனுமதி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இப்படிதான் இந்த அரசு நிர்வாகம் தொடர்ந்து ஒரு சில மதவாதிகளுக்கும் சாதியவாதிகளுக்கும் இன்றைக்கு மதவெறியை துணுகின்ற காவல்துறைக்கும் அனைத்து நிர்வாகம் துணையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இன்றைக்கு இந்த பிரச்சனையை இன்றைக்கு மக்கள் மத்தியில் நாம் எடுத்து செல்ல வேண்டிய தேவை எழுந்திருக்கிறது. இது மதுரைக்கான பிரச்சனை மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கான பிரச்சனை. தமிழக அரசு, திமுக அரசு விழித்துக் கொள்ளுங்கள். இது வடநாட்டை போல மதக்கலவரத்தை தூண்டுவதற்கான பிஜேபி அரசும் RSS கும்பலும் இந்து மொழியும் செய்து கொண்டிருந்த குறைக்கு முடிவு கட்டுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். RSS பிஜேபி நடத்துகின்ற ஜூன் 22 நடத்துகின்ற முருக பக்தர்கள் மாநாடு என்று சொல்லி ஒரு கலவர மாநாட்டை அமைதியாக இருக்கின்ற அந்த மதுரையில் நடத்துகின்றார்கள். மதுரையில் இருக்கக்கூடிய 30க்கும் மேற்பட்ட மதசார்பற்ற அனைத்து கட்சிகளும், அனைத்து இயக்கங்களும், அனைத்து தோழமை தலைவர்களும் ஒன்று சேர்ந்து மத நல்லிணக்க கூட்டமைப்பை நாங்கள் நடத்தி வருகின்றோம். அந்த மத நல்லிணக்க கூட்டமைப்பின் சார்பாக இன்று அந்த மாநாடை தடை செய்ய வேண்டும். மதுரை மாவட்ட நிர்வாகமும் மாநிலத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசும் கவனமாக இதை உட்கொண்டு கண்டிப்பாக இந்த மாநாட்டை தடை செய்ய வேண்டும் என இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இங்கு கலெக்டர் ஆபீஸில் இதே போன்று பல ஆர்ப்பாட்டங்கள் நடக்கும். அது போன்ற ஒரு ஆர்ப்பாட்டமாக மாவட்ட நிர்வாகம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்பதை நாங்கள் எச்சரிக்கையாக சொல்கின்றோம். காரணம் என்னவென்றால், இந்த மாநாடை நடத்தக்கூடிய அதே அயோக்கியர்கள் தான் அத்வானியினுடைய தலைமையில் ரத யாத்திரையாக போனார்களா இல்லையா? பாபர் மசூதியை இடிக்க போறோம் என்று சொல்லிக் கொண்டா போனார்கள். நாங்கள் ராமருக்காக ரத யாத்திரை நடத்துகிறோம் என்று தானே சொல்லி சென்றார்கள். ஆனால் அங்க என்ன நடந்தது? அந்த உத்தரப்பிரதேசத்துல இன்னைக்கு இருக்க ஆட்சியாளர் மாதிரி தானே அன்னைக்கு ஆட்சியாளர்கள் இருந்தார்கள். இன்னைக்காவது மத்திய அரசாங்கம் பிஜேபி ஆண்டு கொண்டிருக்கின்றது. அந்த பாபர் மசூதியை 92 டிசம்பர் 6 இடிக்கும் போது யார் ஆட்சியில் இருந்தார்கள்? காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தது. அந்த நிலைமையிலேயே ஒரு பாபர் மசூதியை வரி கொடுத்தமா இல்லையா? இன்று மத்திய அரசாங்கத்தில் ஆட்சியில் இருக்கின்ற இந்த பிஜேபி இந்த சிக்கந்தர் மலையை விட்டு வைக்குமா? யோசித்து பாருங்கள். மாவட்ட நிர்வாகமே, தமிழ்நாடு அரசு, நாங்கள் மத்திய அரசாங்கத்திலும் கேட்க முடியாது. மதுரையை காக்க வேண்டிய அரசு, தமிழ்நாடை பாதுகாக்க வேண்டிய அரசு தமிழ்நாடு அரசு தான். உங்களுக்கு நாங்கள் ஓட்டை போட்டு இன்று ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களே, ஒவ்வொரு நிமிடமும் மத நல்லிணக்கத்துக்காக பாடுபடுகிறேன் என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரே, உங்களிடம் எங்களுடைய சிக்கந்தர் மலையை பாதுகாக்க கோரி இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். தயவு செய்து சாதாரணமாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். மதுரை மாநகர்ல எங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்னது?
கோவில் நகரம். உண்மையா இல்லையா? இன்னைக்கு எத்தனை கோவில்கள் மதுரை மாநகரில் இருந்து கொண்டிருக்கின்றது. எத்தனை கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடந்து கொண்டிருக்கின்றது. எத்தனை கோயில்களுக்கு பாத யாத்திரையாக மக்கள் சென்று வழிபடுகிறார்கள். உலகத்திலே புகழ் பெற்ற சித்திரை திருவிழா அழகர் கோயில் ஆற்றில் இறக்கிறது. 20 லட்சம் பேர் ஒன்று கூடினார்களா இல்லையா? சிறு கலவரம் வந்ததா? நாங்கள் இந்து, முஸ்லிம், கிறிஸ்டின் அனைவரும் ஒன்றுபட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த மதுரை மாநகரில். உலகத்திலேயே சமூக நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டான மாநகரம் என்றால் தமிழ்நாட்டிலேயே மதுரை மாநகரம் தான். உண்மையா இல்லையா? அப்படிப்பட்ட இடத்தில் அமித்ஷா வந்து என்ன சொல்றாரு? திமுக அரசை பார்த்து இது சிக்கதா மலையா இல்ல இது முருகன் மலையா என்று கேள்வி எழுப்பிக் கொண்டு செல்கின்றார். இதனுடைய பின்னணியை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். இங்கு இருக்கக்கூடிய மதுரை மக்கள் மிகவும் அமைதியானவர்கள், ஆனா ரோசக்காரர்கள். எங்களுடைய வாழ்வாதாரத்தை கேலி கூத்தாக்குவதற்காக நேற்று வந்து அமித்ஷா பேசிட்டு போயிருக்காரு. நாங்க இங்க பணக்காரனாவா வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். மதுரையில் இருக்கிறவங்க ஒரு ஃபேக்டரி கிடையாது, ஒரு படித்த இளைஞர்களுக்கு ஒரு தொழிற்சாலை கிடையாது, ஒரு படித்த இளைஞர்களுக்கு ஒரு 20,000 ரூபாய் சம்பளத்திற்கு வேலை வாய்ப்புக்கு இடமில்லை. ஆனால் இதையெல்லாம் செய்து கொடுக்கக்கூடிய மத்திய அரசாங்கம், அதனுடைய உள்துறை அமைச்சர் மதுரையில் வந்து என்ன சொல்லிட்டு போறாரு? நான் வேலை வாய்ப்பை உருவாக்குறேன் சொல்லிட்டு போறாரு. சிக்கந்தாமலையை இல்லாம ஆக்குவோம் என்று சொல்லிட்டு போறாங்க. எச் ராஜா வந்து சொல்லிட்டு போறாரு சிக்கந்தாமலை இல்லாம ஆக்குவோம் அப்படின்னு. அப்ப இதனுடைய பின்னணியை தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய முதலமைச்சர் அவர்களே, தயவு செய்து உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்து நாங்கள் விடைபெறுகிறேன். தயவு செய்து இந்த ஜூன் 22 ஆர்ப்பாட்டத்தை, இந்த மாநாட்டை தயவு செய்து தடை செய்யுங்கள். இல்லை என்றால் பெரிய கலவரத்தை உண்டு பண்ணுவார்கள். நாளைக்கு காங்கிரஸ் கட்சி ஏமாந்தது போன்று திராவிட முன்னேற்ற கழகம் ஏமாந்து விட வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த நிர்வாகத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிக்கந்தர் பாட்சா வந்து மேல இருந்து முருகனையும் வள்ளி தெய்வானையும் கூப்பிட்டு பக்ரீத் கொண்டாடுறான், நீங்க 3 பேரும் வந்து சாப்பிட்டு போயிருங்கன்னு சொல்லி சிக்கந்தர் கூப்பிட்டாரு. சிக்கந்தர்கிட்ட போய் அவங்க 3 பேரும் போய் சாப்பிட்டு வந்தாங்க. இப்படியான மத நல்லிணக்கம் என்பது தமிழ்நாடு காலங்காலமாக கடைபிடித்து வருகின்ற ஒரு விஷயம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற எத்தனையோ தர்காக்களிலே சந்தனக்கூடு நடக்கின்றது. அதே போல பல்வேறு கோயில்களிலே திருவிழாக்கள் நடக்கின்றது. சந்தனக்கூடிலே இந்துக்கள் பங்கு பெறாத சந்தனக்கூடு என்பது எங்கேயுமே கிடையாது. இந்துக்கள் பங்கு பெறுவது என்பது போய் வேடிக்கை பார்க்கறது மட்டும் இல்ல, அந்த நிகழ்விலே அவர்கள் தான் அந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பார்கள். இப்ப புதுக்கோட்டை மாவட்டத்திலே காட்டுபாவா பள்ளிவாசல் ஒரு தர்கா இருக்கு. அந்த தர்காவுடைய அந்த தர்காவுக்கு அருகாமையிலே நல்லூர்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த நல்லூர் கிராமத்தை சேர்ந்தவர்கள் இல்லாமல் அந்த சந்தனக்கூடு நடக்காது. ஏன்னு கேட்டா அந்த சந்தனக்கூடுக்கு தேவையான அனைத்து ஜாமான்களும் அந்த நல்லூர்ல இருக்கின்ற கல்லர் சமுதாய மக்கள்கிட்ட தான் இருக்கு. அப்ப இந்த இஸ்லாமியர்கள் போய் அவங்க மேலதாளத்தோட கூட்டிட்டு வருவாங்க. கூட்டிட்டு வந்து திருவிழாவை ஆரம்பிப்பாங்க. அதே போல இந்த மதுரையில ஒரு திருவிழா நடக்கிறவங்க எல்லாம் தெரியும், புட்டு திருவிழான்னு சொல்லுவாங்க. சிவன் புறம்படி வாங்கின கதைன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எல்லாம் அந்த கதை தெரிஞ்சிருக்கும். அந்த புட்டு திருவிழாவிலே யாருக்கு இங்க முதல் மரியாதை என்றால் ஒரு இஸ்லாமிய குடும்பத்திற்கு தான் முதல் மரியாதை. ஏன்? புட்டு திருவிழா தொடங்கிய காலம் எப்ப? அந்த தொடங்கிய காலத்திலிருந்து இன்று வரை இஸ்லாமிய குடும்பத்திற்கு தான் இங்கே முதல் மரியாதை. அந்த இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்தவர் சொல்லுகின்றார், அவரை கோம்பை அன்வர் என்பவர் போய் பேட்டி எடுக்கிறார். என்னங்க புட்டு திருவிழாவுக்கு இஸ்லாமியர்களுக்கு என்னங்க சம்பந்தம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, இப்ப அந்த நிகழ்ச்சியில பங்கெடுக்கின்ற இப்ப அந்த நிகழ்ச்சியை செய்கின்ற அந்த இஸ்லாமியர் சொல்றாரு, இது எப்ப ஆரம்பிச்சுன்னு எனக்கே தெரியல, நான் வந்து ஒரு அரசு ஊழியரா இருக்கேன். ஆனா இந்த புட்டு திருவிழா நடக்கும் போது அந்த திருவிழா போது நான் ஒரு வாரம் லீவு போட்டு வந்து அந்த வேலையை செஞ்சு எனக்கான மரியாதையை பெற்றுக்கொண்டு நான் போவேன். என்னுடைய மகன் வந்து ஒரு 10வது படிக்கிறான்.
அவனை நான் கூட கூட்டு வந்திருக்கேன், எனக்கு பின்னாடி அவன் செய்வான். இப்படியான ஒரு மத நல்லிணக்கம் என்பது காலம் காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது நாட்டிலே. குறிப்பாக தமிழ்நாட்டிலே RSS பிஜேபி கும்பல் வேற முடியல. அங்க அயோத்தியில ராமனை கையில் எடுத்தான், ஒரிசாவிலே பூரி ஜெகநாதனை கையில் எடுத்தான். ஆக தமிழ்நாட்டிலே எதையாவது கையில் எடுத்து இந்த மனித ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்த RSS பிஜேபி கும்பலுடைய நோக்கம். ஆக இப்படி இந்த காவி கூட்டம் திட்டமிட்டே ஒரு மாநாடை நடத்துகிறது என்றால் அந்த மாநாட்டிற்கு இந்துக்கள் உண்மையிலேயே பக்தர்கள் யாராவது போவாங்களா அப்படின்னு சொன்னா அப்படியெல்லாம் போக மாட்டாங்க. நிச்சயமாக இந்த காவி கூட்டம், இந்த காளி கூட்டம் இந்த மண்ணிலே ஒரு மத கலவரத்தை திட்டமிட்டே உருவாக்கி ஒரு கலவர பூமியாக மாற்றுவதற்கான வேலையை செய்வதற்காகத்தான் இந்த மதுரையிலே இந்த கூட்டம் இங்கே இறங்கி இருக்கிறது. மதுரை என்பதை இவன் நினைக்கிற மாதிரி அந்த கலவரத்தை உண்டாயிருக்க முடியுமா அப்படின்னு சொன்னா நிச்சயம் முடியாது. திருப்பரங்குன்ற பிரச்சனையிலே, திருப்பரங்குன்ற மலை பிரச்சனையிலே அந்த சிக்கந்தர் தர்வாகட்டும், முருகனாகட்டும், வேற என்ன கடவுளர்களாகட்டும், அந்த கடவுளை அங்கே இருக்கின்ற மக்கள் தொடர்ச்சியாக வழிபட்டு வந்தார்களே, அந்த பிரச்சனையை கொண்டு வந்தவன் யார் அப்படின்னு சொன்னா சங்கி கூட்டம் தான் கொண்டு வந்தானே ஒழிய திருப்பரங்குன்றத்திலே இருக்கின்ற மக்கள் அந்த பிரச்சனையை அங்கு கொண்டு வரல. கோம்பை அன்பர் சொல்லுகின்றார், தமிழ்நாட்டிலே இருக்கிற இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்குமான உறவு எத்தகையது? ஒரு ஆய்வு செஞ்சு ஒரு ஆளோட படமே எடுத்திருக்கிறாரு. தமிழ் முஸ்லிம்களின் வேர்களை தேடி. அந்த ஆவணப்படத்திற்கு பேரு யாரும் தமிழ் முஸ்லிம்களின் வேர்களை தேடி. ஆக தமிழர்களுக்கும் இஸ்லாமிய தமிழர்களுக்கும் அவர்கள் நம்மீது சூட்டப்பட்ட இந்து தமிழர்களுக்கும் எப்படியான உறவு முறை இருந்திருக்கிறது என்பதை அவர் அந்த ஆவணப்படத்தின் மூலமாக விளக்குகின்றார். அப்படியே ஆவணப்படத்தில் விளக்கும் போது சொல்கிறார், இங்கே நீங்கள் குடங்குடி மஸ்தான் சாஹிப் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். தொண்டிக்கு அருகாமையில் இருக்கிறது குடங்குடி மஸ்தான். குடங்குடி என்ற ஊரு, அந்த ஊர்ல ஒரு காளி கோயில் இருக்கின்றது. அந்த காளி கோயிலுக்கு பூசாரி யாருன்னு சொன்னா ஒரு இஸ்லாமியர். இன்று வரை அந்த குடங்குடி என்று சொல்லக்கூடிய அந்த ஊரிலே இருக்கின்ற காளி கோயிலுக்கு பூசாரி யார் என்று சொன்னால் ஒரு இஸ்லாமியர். யார் வேணாலும் தெரிஞ்சுக்கங்க, நான் கற்பனையாக சொல்லவில்லை. நான் கூட அந்த ஊருக்கு போயிட்டு வந்து அந்த குடும்பத்தை பார்த்து பேசிட்டு தான் வந்தேன். இந்த தவங்கிற தோழத்தை கூட அந்த ஒரு இணையதளம் வச்சிருக்காரு யூடியூப், அவர்கிட்ட கூட அந்த குணங்குடிக்கு போங்க, அவரை பேட்டி எடுங்கன்னு சொன்னேன். அப்படி கோம்பை அன்பர் சொல்லும் போது என்ன சொல்லுகிறார் என்றால், இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்குமான உறவு எப்படி, இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்குமான உறவு எப்படி என்பதை வகைப்படுத்தி சொல்லி இருக்கின்றார். அப்படி சொல்லும் போதுதான் சொல்றாரு, தூத்துக்குடி மாவட்டம் இன்னைக்கு திருச்செந்தூருக்கு அருகாமையிலே உவரி என்று ஒரு கிராமம். அந்த உவரி என்ற கிராமத்திலே ஒரு பெரியவர், ஒரு 50-60 மதிக்கத்தக்க ஒரு இஸ்லாமிய பெரியவர், இலங்கையில இருந்து வந்து குடியேறியவர். அவர் வந்து அங்கே மஸ்கோத் அல்வா அப்படின்னு சொல்லி ஒரு வியாபாரம் செய்வாராம். மஸ்கோத் அல்வான்னு சொல்லி அந்த ஊர் பூரா சுத்தி சுத்தி வியாபாரம் செய்வாராம். அந்த உவரி என்ற ஊரிலே 99% கிறிஸ்தவ மக்கள், கிறிஸ்தவ மீனவர்கள். அப்படி வியாபாரம் செய்து கொண்டு வரும்போது ஒரு வீட்டுக்குள்ளே அவர் நுழைகின்றார். அந்த வீட்டுக்குள்ள ஒரு பொடிய நிக்கிறான், ஒரு 10-12 வயசு பொடிய. இவரை தெரியாது. ஏன்னு கேட்டா அந்த வீட்டுக்கு, அதாவது அந்த வீட்டினுடைய மகப்புள்ள பேர், அவங்க ஆயா வீட்டுக்கு விருந்தாயா வந்திருக்காங்க. இந்த ஐயா விரும்பி உள்ள போறாரு. அவருடைய கூடையை அங்க இறக்கி வைக்கிறாரு. கூடையை இறக்கி வச்சுட்டு நேரா சமையல் கட்டுக்கு போறாரு. தட்டை எடுக்கிறாரு, அங்க சோறு இருக்கு, தட்டுல போடுறாரு. அப்படியே ஒரு காயை வெடிக்கிறாரு, உட்கார்ந்து சாப்பிடுறாரு. இந்த பையன் ஆச்சரியமா பாக்குறான், யாரும் இந்த ஆளு பார்த்ததே இல்லையே, இப்படி வந்து சாப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி. உடனே அவங்க ஆயாவை தேடி ஓடுறான். யாருன்னே தெரியல, அந்த வீட்டுக்குள்ள ஐயா வந்தாரு, தட்டுல சோறு போட்டாரு, சாப்பிட்டுட்டு இருக்காருன்னு சொல்லி ஓடி வந்து பறக்க சொல்றான். அந்த அம்மாவுக்கு தெரியும் யார் சாப்பிடுறான்ட்டு. வந்து பாக்குறாங்க, மஸ்கோத் அல்வா விற்கிறவர் சாப்பிட்டு இருக்காரு. அப்ப சொல்றாங்க, இது நம்ம ஐயாடா, நம்ம ஐயாவுக்கு தண்ணி வந்து வைடா அப்படின்னு சொல்லி அவரிடம் அந்த அம்மா சொல்லுகின்றார். இப்படி எண்ணற்ற விஷயங்களை அந்த யாதும் என்ற அந்த ஆவணப்படத்திலே தமிழகத்திலே இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்குமான உறவு எப்படிப்பட்டது என்பதை விளக்குகிறார். இன்னைக்கு தெலுங்கு பேசுபவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் என்ன உறவு? தெலுங்கு பேசுகின்ற தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்கள்
இஸ்லாமியர்களுக்கும் அவர்களுக்கான உறவு மாமச்சான் உறவு. தன்னுடைய அர்த்தமய மாமய மாதிரி கேலியா பேசிக்குவாங்க. கோபமே வராது. உங்க அக்கா வீடு கட்டி விடுறான்னு கேட்பான் தெலுங்கு பேசுறவன். அது மாதிரி ஒரு இஸ்லாமியன் ஒரு தெலுங்கு பேசுறவன் போய் உங்க அக்கா வீடு கட்டி விடுறான்னு கேட்பான். கோபமே வராது. அப்படியான ஒரு பண்பாடு தமிழகத்தில் இருக்கு. அதை போல தச்சு வேலை நகை வேலை செய்யக்கூடிய ஆசாரிகள் அவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கான உறவு முறை என்பது அப்பற்புள்ள உறவு. இப்படியான ஒரு அருமையான அடி கட்டுமானத்தை கொண்டிருக்கிறது தமிழ்நாடு. நீ நினைக்கிற மாதிரி அங்கே வடக்கிலே நினைக்கிற மாதிரி இங்கே உன்னுடைய வேலையை செய்து ஒரு கலவரத்தை உருவாக்கி விடலாம் என்று நீ கனவு கொண்டாயானால் நீ என்ன ஆக அப்படின்னு சொன்னா கண்டவனெல்லாம் செருப்பால் அடிச்சு உன்னை விரட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட வேண்டியது நிச்சயம். நீ எத்தனை மாநாடுகள் நடத்து, ஜனநாயக நாடுங்கிற மாநாடு நடத்த போறேங்கிற, உன்னுடைய பேர்ல பிஜேபி மாநாடு நடத்திக்க, RSS மாநாடு கூட நடத்து, முருக பக்தர்கள் மாநாடு ஏண்டா என்ன நடத்துற நீ? ஏன் உன்னுடைய எண்ணம் என்பது இங்கு ஈடேறும் சொல்லி நினைக்கிறியா? நீ அடித்து விரட்டப்படுவாய். அயோத்தியிலே ராமர் கோயில் கட்டியதற்கு பின்னால் அங்கே என்ன நடந்தது? உனக்கு அங்கே ஓட்டு விடுறதா? அயோத்தி என்ற உத்தரப்பிரதேச மாநிலத்திலே ஏறக்குறைய 10-15 தொகுதிகளை நீ இழந்திருக்க. அங்கேயே உன்னுடைய சங்கி கூட்டம் நீ ஏத்துக்கல. தமிழ்நாடு ஏத்துக்கணுமா? தமிழ்நாடு என்பது மத நல்லிணக்கத்திற்கு ஊறிய பூமி. அந்த பூமியிலே நீ திருப்பரங்குன்றத்தை இருப்பியோ, திருச்செந்தூரை இருப்பியோ, பழனியை இருப்பியோ, எதை இருத்தாலும் உன்னுடைய பருப்பு வேகாது என்பது காலம் காலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்ற மலை யாருக்கு சொந்தம்? முருகனுக்கு சொந்தம். திருப்பரங்குன்ற மலை யாருக்கு சொந்தம்? சிக்கந்தருக்கு சொந்தம். திருப்பரங்குன்ற மலை யாருக்கு சொந்தம்? சமணர்களுக்கு சொந்தம். திருப்பரங்குன்ற மலை யாருக்கு சொந்தம்? பௌத்தர்களுக்கு சொந்தம். இவங்க 4 பேர் ஒரு அப்பா அத்தாளுக்கு பிறந்தவங்களா? இவங்க 4 பேர் ஒரு அப்பா அத்தாளுக்கு பிறந்தவன். 4 பேருக்கும் சொந்தமான மலை. அந்த மலையிலே நீ வந்து சிக்கந்தர் மலையில் பேர் வைக்க போறான்னு சொல்லுவது பல்வேறு கதைகளை கட்டுவதற்கு, அதை பேசுவதற்கு கைபர்வாதன் கணவாய் வழியே வந்த நாடோடியான எச்ராஜா நாயே, உனக்கு என்னடா இருக்கின்றது? எங்களுடைய பிரச்சனை இஸ்லாமியனும் கிறிஸ்தவனும் இந்துக்களும் இங்கே முருகனும் சிக்கந்தரும் சமணனும் என்ற ஒருதாய் பிள்ளைகள் நாங்கள் எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் பேசி தீர்த்துக் கொள்வோம். உனக்கு இங்கே வேலை இல்லை என்பதை நீங்கள் இங்கே அறிவித்து சொல்கின்றோம். ஒவ்வொரு இஸ்லாமியன் மீதும் எந்த ஒரு படி விழுந்தாலும் அதற்கு முன்னால் ஒரு இந்து நிற்பான், அதற்கு முன்னால் ஒரு கிறிஸ்தவனும் நிற்பான். எத்தனை கோயிலடா இஸ்லாமியன் கட்டி கொடுத்திருக்காங்க அந்த நாட்டுல? ராமேஸ்வரம் கோயில் வரலாறு தெரியுமா உனக்கு? கிழவன் சேதுபதி மன்னராக இருக்கும் போது அவரிடம் அமைச்சராக இருந்தவர் வள்ளல் சீதக்காதி மரைக்காயர். அந்த வள்ளல் சீதக்காதி மரைக்காயருடைய தொழில் இங்கே மந்திரி சபையில அமைச்சராக இருக்கின்றார். அவருடைய தொழில் கடல் வாணிபம் செய்வது. ராமநாதபுரம் சமஸ்தானத்திற்கு விட அதிகமான சொத்துடையவர் வள்ளல் சீதக்காதி. ராமநாதபுரம் சமஸ்தானத்திற்கான செல்வங்களை வழங்கியவர் வள்ளல் சீதக்காதி. அந்த கிழவன் சேதுபதியிடம் அமைச்சராக இருக்கும்போது இவரிடம் பணம் இருக்கின்றது, இவரை வைத்து ஒரு காரியம் சாதிக்க வேண்டும் என்று கிழவன் சேதுபதி கருதுகின்றார். அப்பதான் தம்பி சீதக்காதி, நான் இந்த ராமேஸ்வரத்திலே ஒரு கோயில் கட்டுவதற்கு விரும்புகின்றேன், நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்கின்றார். இவ்வளவுதானே என்ன, உடனே செஞ்சிருவான். கல்லே இல்லாத ஒரே மணல் பாங்கான அந்த பகுதியிலே எங்கிருந்தோ கல்லை கொண்டு வந்து உலகத்திலேயே பெரிய பிரகாரமாக உள்ள அந்த ராமேஸ்வரம் கோயிலை கட்டி கொடுத்தவன் யாரா? வள்ளல் சீதக்காதி என்ற துருக்கன் கட்டி கொடுத்த கோவில். இந்த கோவில் இடிச்சிருவோமா? ஒரு துருக்கனால் கட்டப்பட்ட கோவிலை இடித்து விடுவோமா? சொல்ல RSS நாயே, சொல்ல இந்து முனிங்க நாயே, சொல்ல இடிச்சிருவோமா? அப்போது மிச்சம் கல் இருக்கிறது. அந்த மிச்சங்களை என்ன செய்ய என்று வள்ளல் சீதக்காதி கிழவன் சேதுபதியிடம் கேட்கின்றார். அப்போது அவர் சொல்லுகின்றார், தம்பி நீ பிறந்த கீழக்கரையிலே ஒரு பள்ளிவாசலை அந்த கண்ணிலிருந்து கட்டிவிடுன்னு சொல்றார். அதே ராமேஸ்வரம் கோயில் கட்டப்பட்ட காலத்திலேயே கட்டப்பட்டதுதான் கீழக்கரையிலே இருக்கின்ற அதே கோயில் அமைப்பிலே கல்லால் உருவாக்கப்பட்ட ஒரு பள்ளிவாசல் என்றும் இருக்கின்றது. இப்படி இஸ்லாமியர்கள் இந்துக்களுக்கு கொடுத்த கொடை என்பது கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அது மாதிரி குருவாயூர் கிருஷ்ணன் கோயில் நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. திப்பு சுல்தான் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி. அந்த திப்பு சுல்தான் ஆட்சிக்கு உட்பட்ட அந்த பகுதியிலே அவர் தன்னுடைய மக்களை பார்ப்பதற்காக உலா வரும்போது இவர் வர்றாருன்னு தெரிஞ்சு அந்த நம்பூதிரிகள் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா அந்த கிருஷ்ணன் சிலையை தூக்கி ஆத்துக்குள்ள போட்டுறான். அவர் வர்றாரு, பீடத்திலே சிலை இல்லை. சிலை இல்லைன்னு ஒண்ணு, சிலை என்னானதுன்னு கேட்கிறாரு. நம்பூதிரிகள் பேசாம இருக்கான். அவர் சொல்றாரு,
நீ உண்மையை ஏற்றுக்கொண்டால் உன்னை நான் மன்னித்து விடுவேன், நீ மறுத்தாயானால் உனக்கு கடுமையான தண்டனை கொடுப்பேன் சொல்லும்போது அந்த நம்பூதிரிகள் சொல்கின்றார்கள், மன்னர் அவர்களே, நீங்கள் முசல்மான், கிருஷ்ணனை அவமதித்து விடுவீர்கள் என்ற காரணத்திற்காக நாங்கள் அதை ஆத்திலே தூக்கி போட்டு விட்டோம், அதை தேடி எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றான். ஆத்திர போட்ட சிலையை எப்படி தேடி எடுக்க முடியும்? நடாத்திர முடி போட்டு வந்துட்டான். அப்பொழுதுதான் திப்பு சுல்தான் சொல்கின்றார், நான் இங்கே 30 நாட்கள் தங்குவேன். அந்த 30 நாட்களுக்குள் ஒரு கிருஷ்ணன் சிலையை என்னுடைய செலவிலே, என்னுடைய அரசாங்கத்தின் செலவிலே நீ செய்து அந்த பீடத்திலே வைத்து நீ கும்பாபிஷேகம் செய்து முடிக்க வேண்டும் என்று உத்தரவிடுகின்றார். அதை போல இன்று குருவாயூரில் இருக்கின்ற அந்த கிருஷ்ணன் சிலை என்பது மாவீரன், இந்த மண்ணிலே வெள்ளைக்காரன் பெரிதும் பெயர்ந்த ஒரு மாவீரன் திப்பு சுல்தான். வெள்ளைக்காரன் யாருக்குமே பயப்படல. இந்தியாவிலே சொல்லுகின்றான், திப்பு சுல்தான் என்ற தலை மதிலை இந்த மண்ணிலே வீழ்த்தாதவரை நம்முடைய வெள்ளை அரசாங்கம் நீடிக்க முடியாது சொல்லி வெள்ளை ஸ்ரீபிரபு எழுதுகின்றான். அப்படிப்பட்ட மாவீரன் திப்பு சுல்தான் செய்து கொடுத்த சிலைதான் அந்த குருவாயூரில் இருக்கின்ற கிருஷ்ணன் சிலை. இப்படி இந்த மண்ணிலே, இந்த மதுரையில் இருக்கின்ற பெரிய பள்ளிவாசலுக்கு கூட பூன்பாண்டியன் காலத்திலே அந்த பள்ளிவாசலுக்கு தேவையான 10 ஏக்கர் நிலமும் கொடுத்ததாக வரலாறு சொல்கின்றது. எனவே இப்படியான இந்துக்களும் இஸ்லாமியர்களும், இஸ்லாமிய கோயில்களுக்கு இந்துக்களும், இந்து கோயில்களுக்கு இஸ்லாமியர்களும், கிறிஸ்தவ கோயில்களுக்கு இந்துக்களும், இப்படி எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கும் எல்லாமாக ஒன்றோடு ஒன்று கலந்து வாழ்ந்து ஒரு மத நல்லிணக்க பூமியாக தமிழ்நாடு வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த பூமியிலே ஒரு விசவிருச்சமாக இன்று மதுரையிலே கலவரத்தினுடைய முதல் பணியை தொடங்கி இருக்கின்றார்கள். அவர்களை நம்முடைய அனைத்து அமைப்புகளும் சேர்ந்து மோதி வீழ்த்துவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. கடந்த 6 மாதங்களுக்கு முன்னாடி இந்த கூட்டமைப்பை உருவாக்கி அன்றிலிருந்து இன்று வரை நாம் சமய நல்லிணக்கத்திற்காக பாடுபட்டு வந்து கொண்டிருக்கிறோம். இதற்கிடையில் எத்தனையோ போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. அத்தனையுமே சமூக நல்லிணக்கத்திற்காக வேண்டிய நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்கள். ஒரே குடையின் கீழ் நாம் அனைவரும் சேர்ந்து இந்த மத நல்லிணக்கத்திற்கு எதிராக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சங் பரிவார்கள், இந்த இந்து மொழி போன்ற அமைப்புகளை எதிர்த்து நாம் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றோம். அனைவருமே என்ன திட்டம் என்று உங்களுக்கு விளக்கமாக கூறிவிட்டார்கள். இந்த அரசாங்கத்திற்கு ஒரே ஒரு குறிக்கோள், மதுரை முஸ்லிம் அமைக்க சார்பாக வேண்டுகோள் விடுக்கின்றேன். மதுரை ஒரு அமைதியான பூங்கா. அனைத்து மதத்தினரும் ஒன்றோடு ஒன்று கலந்து மாமன் மச்சானாக, அப்புமார்களாக, சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த எண்ணத்தை கலைப்பதற்காக வேண்டி மதுரை மண்ணில் இருக்கக்கூடிய மக்களின் மனங்களில என்ற வேற்றுமையும் கிடையாது. ஆனால் வடக்கிலே இருந்து வந்திருக்கின்ற இந்த கும்பலானது சில விஷமிகளின் உதவியோடு மதுரை மண்ணை கலவர பூமி ஆக்குவதற்காக வேண்டி எத்தனைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய முயற்சி ஒரு காலம் நிறைவேறாது என்பதை இந்த மதுரை மக்களின் ஆதரவோடு நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் வரக்கூடிய இந்த ஜூன் 22ஆம் தேதி அன்று நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டை தடை செய்து மதுரையினுடைய மக்கள் ஒற்றுமையாக வாழ்வதற்கு இந்த தமிழக அரசும் மற்றும் இந்த காவல்துறையும் நடவடிக்கை எடுத்து அதை தடை செய்ய வேண்டும் என்று உங்களின் அறையவனின் சார்பாக கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை வழங்கியதற்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். ஆன்மீக மாநாடு என்று அவர்கள் சொல்லிக் கொண்டாலும் கூட அடிக்கல் நாட்டப்பட்ட நாளில் இருந்து அவர்களுடைய பேச்சுக்கள் முதலில் இந்து முன்னணி நடத்துகின்ற மாநாடு என்று தொடங்கியது. அதன் பின்பாக இந்து முன்னணி பாஜக இணைந்து நடத்துகின்ற மாநாடு என்று போனது. அதன் பின்பாக இந்து முன்னணியும் பாஜகவும் சங் பரிவார அமைப்புகளும் சேர்ந்து நடத்துகின்ற மாநாடு என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவலை சொல்லிக் கொண்டு போகிறது இந்து முன்னணியினுடைய அந்த மாநாட்டு குழு. இன்னொரு புறம் அந்த மாநாட்டிற்கு 10 நாட்களுக்கு முன்பாகவே 500 பேருக்கிட்ட கூடுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குவதற்கான வேலையிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது.
நீதிமன்றம் அவர்களுக்கு துணை நிற்கிறது. இதில் மிக கொடுமையான செய்தி என்னவென்றால், நீதிமன்றம் அவர்களினுடைய ஒவ்வொரு நகர்வுகளுக்கும் வக்காலத்து வாங்குகின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறது. அதை இந்த கூட்டமைப்பின் சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஏனென்றால் திட்டமிட்டு ஏற்கனவே கோவையிலே கடந்த காலங்களில் நடத்தப்பட்ட கலவரம் செல்வராசு என்கின்ற ஒரு பொறுப்பற்ற காவல் அதிகாரியால் உருவாக்கப்பட்டு அவர்களுடைய இறப்பிற்கு பின்பாக மிக பெரும் கலவரமாக அது மாறியது. நீதிமன்றம் ஏற்கனவே வழங்கி இருக்கின்ற தீர்ப்புகளை சுட்டிக்காட்டி இதில் யாரும் எதுவும் இனி கருத்து சொல்வதற்கு வேலை இல்லை, அனைத்தும் சுமூகமாக இருக்கிறது. அந்த பகுதியிலே இருக்கின்ற மக்கள் மதச்சார்பற்ற தன்மையில் இணக்கமாக நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே மக்கள் இணக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையில் அமைப்புகள் தேவையில்லாமல் சங் பரிவார அமைப்புகள் அங்கே போய் தேவையில்லாத சிக்கல்களை உருவாக்க வேண்டாம் என்று நீதிமன்றமும் கருத்து தெரிவித்துவிட்டது. அப்படி தெரிவித்து விட்டதற்கு பின்பாக ஒரு மாநாடை இந்து முன்னணி திட்டமிடுகிறது. தங்களினுடைய அரசியல் லாபத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக திருப்பரங்குன்றத்தை மையப்படுத்தி அந்த மாநாட்டை அது திட்டமிடுகிறது. எந்த சிக்கலும் இல்லாத திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக குன்றம் காக்க என்கின்ற முழக்கத்தையும் முன்வைக்கிறார்கள். நீதிமன்றம் புரிந்து கொள்ள வேண்டும், காவல்துறை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் என்ன முறையிட்டாலும் அலட்சியப்படுத்துகின்ற மாவட்ட ஆட்சியர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குன்றத்தை யாரிடமிருந்து இப்போது பாதுகாக்கப் போகிறார்கள் என்கின்ற கேள்வியை நாங்கள் இப்பொழுது கேட்டு கடந்து கொண்டிருக்கிறோம். குன்றத்திற்கு இப்ப என்ன பிரச்சனை இருக்கிறது? திருப்பரங்குன்றில் மலையிலே போய் வழிபடுகின்ற மக்களுக்கு ஏதாவது இடையூறு ஏற்படுகிறதா? கைலாசநாதர் கோயிலுக்கு போகின்றவர்களுக்கு யாராவது தடை செய்கிறார்களா? யாருக்கு எந்த தடை இருக்கிறது? திருப்பரங்குன்றத்தில் யாரிடமிருந்து திருப்பரங்குன்றத்தை நீங்கள் காப்பாற்றப் போகிறீர்கள்? யாரை அப்படி காப்பாற்றுவதற்காக நீங்கள் அந்த மாநாடை நடத்துகிறீர்கள்? இந்த கேள்விகளை எல்லாம் கேட்காமல் குன்றத்தை காப்போம் என்று அங்கே கூட்டப்படுகின்ற அந்த இங்கே பேசிய தோழர் குருசாமி தோழர் முழக்கம் போடும்போது சொன்னாரு, அது ஒரு டூப்ளிகேட் மாநாடு. அந்த மாநாடு என்பது ஒரு டூப்ளிகேட் மாநாடு. மாநாடு என்பது ஒரு கட்சிகள் அமைப்புகள் இயக்கம் நடத்தும். தங்களினுடைய கொள்கைகளை அறிவிப்பதற்காக மாநாடுகள் நடத்தும். தங்களுடைய கட்சி கொள்கையை அறிவிப்பாங்க, திட்டத்தை அறிவிப்பாங்க, வேலை திட்டத்தை அறிவிப்பாங்க, யாரோட கூட்டணி என்பதை அறிவிப்பாங்க. அதற்காக ஒரு மாநாடு நடத்துவாங்க. முருக பக்தர்கள் மாநாடு என்பதிலே நீங்கள் என்ன அறிவிக்க போகிறீர்கள்? அங்கே நீங்கள் பேச போவதெல்லாம் அவதூறு. அதனுடைய டீசர் தான், அதனுடைய ட்ரெய்லர் தான் அமித்ஷா பேசிட்டு போனது. அங்கே என்ன பேசப்படும் அப்படிங்கிறதுக்கான ஒரே ஒரு செய்தி அவர்களுடைய செய்தி. அனைத்தும் அவதூறுகளாக பேசப்படும். ஏற்கனவே கூட்டமைப்பின் மிக காட்டமாக இருந்தார்கள் காவல்துறையினர், மாவட்ட ஆட்சியர் அவர்கள். எதற்கு எடுத்தாலும் மக்களை பாதுகாக்கிறோம், மக்களை பாதுகாக்கிறோம் என்று சொல்லி வந்து நிற்கிறீர்களே என்று மிகவும் ரொம்ப சங்கடப்படுவாங்க. ஆனா அமித்ஷா அவர்கள் தமிழக அரசின் மீதே நேரடியாக குற்றம் சொல்லியிருக்காரு. எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க அந்த கூட்டமைப்புல வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். இதுவரை எங்களுக்கு ஆதரவாக தமிழ்நாடு அரசு ஒரு குறும்பை கூட கிள்ளி போட்டதில்லை. மாறாக நாங்கள் நடத்துகின்ற கூட்டங்களுக்கு தான் அனுமதி கொடுக்க மறுத்து எங்களுக்கு தொலை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியான திமுக அரசு தான் சிக்கந்தர் மலையின அறிவிக்குதுன்னு அமித்ஷா சொல்றாரு. ஆனா திமுகவில் இருந்து யாரும் எதுவுமே ஆற்றலை இன்னும் யாருமே அதற்காக எந்த பதிலுமே பேசல. இதை நீங்கள் பேச வேண்டும். திமுக அரசும் சரி, மாவட்ட நிர்வாகமும் சரி, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அமைதியாக இருந்தாலும் நோக்கி வீசப்படுகின்ற அம்புகள் அனைத்தும் இங்கு ஆளுகின்ற ஆட்சிக்கு எதிராக மட்டுமல்ல, இங்க இருக்கின்ற ஜனநாயகத்தை முன்மொழிகின்ற ஒவ்வொரு அமைப்புகளுக்கும் கட்சிகளுக்கும் எதிராக வீசப்படுகின்ற அம்புகள். இங்க இருக்கின்ற காவல்துறை உயரதிகாரிகள் மூவரும் பொறுப்பேற்க வேண்டும். அங்கே தமிழர்களுக்கான கடவுளார். எனவே தமிழ்நாட்டிலே மாநாடு நடத்துகிறோம் என்று எல்முருகன் சொல்லுகிறார். அவரிடம் நாங்கள் கேட்கிறோம்,
தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழில் தான் அர்ச்சனை செய்யப்பட வேண்டும் என்று அர்ச்சனை செய்யப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை அந்த மாநாடு முன்வைக்குமா? முருகனுக்கே புரியாத மொழியிலே பேசுகின்ற நீ தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கான என்ன செய்தியை முன்னால் பேச முடியும்? வெறும் அவதூறுகள், வன்முறை, கலவரங்கள், இதன் மூலம் மட்டுமே தங்களினுடைய அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற முயல்கின்ற சங் பரிவாரங்களினுடைய முயற்சி தான் திருப்பரங்குன்றத்தை முன்வைத்து மதுரையினுடைய மதச்சார்பின்மையை, மதுரையினுடைய மக்களின் ஒற்றுமையை குலைக்கின்ற வகையில், சீர்குலைக்கின்ற வகையில் திட்டமிடப்படுகின்ற இந்த மாநாடு, இந்த முருகன் மாநாட்டை பற்றி மதுரை மாவட்டத்தினுடைய கிராமங்கள் முழுக்க சுவரர்களை எழுதப்பட்டிருக்கு. ஆனா மக்களுக்கு இதை பற்றி ஒண்ணுமே தெரியல. மக்கள் அதை பத்தி ஒரு செய்தியாவே கருதல. எனவே அந்த மாநாடு தோல்வி அடையும். நாம் முயற்சி செய்தாலும் செய்யாவிட்டாலும் அந்த முருக பக்தர்கள் மாநாடு என்பது அரசியல் ரீதியாக மிக பெரும் தோல்வியை கொடுக்கும். எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, அது நிச்சயமாக தோல்வி அடையும். ஏனென்றால் இந்த மதுரை மண் என்பது மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டான மண். சித்திரையிலே 10 நாட்கள் 20 நாட்கள் இங்கே சித்திரை வெயிலில், கொளுத்த வெயிலில் ஆடி கலைக்கின்ற கல்லழகனுடைய பக்தர்களினுடைய கால்களுக்கு நீர் ஊற்றுகின்ற இஸ்லாமியர்கள். இந்த மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு அதற்கு என்ன விலை கொடுத்தாவது இந்த மக்களையும் மண்ணையும் காக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மதுரை மக்களின் மத நல்லிணக்க கூட்டமைப்பு சார்பாக இந்த கூட்டம் முருக பக்தர்கள் என்ற பொறுமையை நடத்துகின்ற விஷமிகளின் மாநாட்டை தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து நடத்துகின்றது. நாங்கள் திருப்பரங்குன்றம் பகுதியிலே வசிக்கின்ற பொதுமக்கள் திருப்பரங்குன்றத்தை காப்போம், கோயிலை காப்போம் என்று கூறுகின்ற அந்த முருக பக்தர்கள் திருப்பரங்குன்றத்தில் என்ன நடக்கிறது என்பது கூட தெரியாத ஒரு அப்பாவி பொதுமக்கள். அதனால்தான் இவர்கள் திருப்பரங்குன்றத்தை காப்போம் என்ற ஒரு போர்வை உள்ளே பொத்திக் கொண்டு சிக்கந்தர் பாதுஷா பள்ளிவாசலை இடிக்கக்கூடிய ஒரு செயலை செய்ய வேண்டும் என்ற கங்கணம் கட்டிக் கொண்டு தெரிகின்றார்கள். ஆனால் இவர்களுடைய முயற்சிகள் அனைத்தையும் திருப்பரங்குன்றம் பொதுமக்களாகிய நாங்களும் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய சர்வதேச பிரமுகர்களும் சேர்ந்து ஏற்கனவே பல முறை முறியடித்து விட்டோம். எங்களை மீறி இவர்கள் யாரும் உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு அரணாக அங்கே காத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்து முஸ்லிம்கள் அனைவருமே, கிறிஸ்தவ நண்பர்கள் அனைவருமே மத நல்லிணக்கத்தோடு வாழ்கின்ற ஒரு மாபெரும் ஊரான திருப்பரங்குன்றத்தை ஒரு கலவர பூமியாக்கி அந்த கலவர பூமியின் மூலமாக தமிழக அரசை 356வது சட்டத்தை பயன்படுத்தி கலைத்துவிட்டு இவர்கள் காவி ஆட்டம் ஆட வேண்டும் என்று கங்கணம் கொட்டி தெரிகின்ற ஒரு நிலையில் தான் இன்றைய தினம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதுரை வந்து இங்கே ஆலோசனை வழங்கி சென்றிருக்கின்றார். அள்ளி பணத்தையும் வழங்கி சென்றிருக்கின்றார். பரவாயில்லை. ஆனால் இவர் செய்ய வேண்டிய வேலைகள் குஜராத்தில் எவ்வாறு கலவரத்தை ஏற்படுத்தி கொலைகார கும்பலாக காட்சியளித்தாரோ அதே கலவரத்தை மதுரையிலே, தமிழ்நாட்டிலே மதுரையிலே நடத்தி ஒரு கலவர பூமியாக ஆக்க வேண்டும் என்று கங்கணம் கொட்டி சொல்லி தெரிகிறார்கள். பெறப்பட்ட பெரியவர்களே, ஒன்றே மட்டும் நிச்சயமாக சொல்லுகின்றோம். மதுரை மத நல்லிணக்கத்திற்கு பேர் பெற்ற மாவட்டம். மதுரை ஜாதி மத பேதத்திற்கு அப்பாற்பட்டு வாழ்கின்ற பொதுமக்களின் மாவட்டம். மதுரை மத நல்லிணக்கத்திற்கு மத நல்லிணக்கத்தின் ஒற்றுமையை பாதுகாக்கின்ற வகையிலே செயல்படுகின்ற ஒரு மாவட்டம். இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் கிறிஸ்தவர்களையும் பிரித்து கொண்டு சேரவிடாமல் அடிக்கடி ஆக்க வேண்டும் என்று எவன் நினைத்தாலும் அந்த எண்ணம் வீடேற இங்கே மதுரை மக்கள் யாரும் நடக்க விடமாட்டோம் என்று உறுதியாக புரிந்து கொள்கின்றனர். உயர்ந்த மதுரை மாவட்ட ஆட்சியர் அவர்களே, நீங்களும் உயர்ந்த மதுரை மாநகர காவல்துறை ஆணையாளர் அவர்களே, நீங்களும் உடனடியாக நீதிமன்றத்திற்கு இந்த மதுரை முருகபக்தர்கள் மாநாட்டை தடை செய்வதற்கு உண்டான அறிக்கையை தாங்கள் வழங்கி
மதுரையை ஒரு புண்ணிய பூமியாக திகழ செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றோம். திராவிடர் பெரியார் கழகத்தின் சார்பாக மட்டுமல்ல, கூட்டணிப்பின் சார்பாக, மதுரை மக்களின் சார்பாக ஒரு கோரிக்கை வைக்கிறோம். கடந்த 4 ஆண்டுக்கு முன்னால தமிழ்நாட்டுல வேல் யாத்திரை என்ற ஒன்று பாஜக நடத்துறாங்க. நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போது எல்முருகன் தலைவராக இருந்தாரு. ஒரு யூடியூப் சேனலை கண்டிச்சு தமிழ்நாடு முழுக்க வேல் யாத்திரை நடத்துற கரகாட்டத்துவசி யாருன்னு கேட்டீங்கன்னா பாஜக. வேல் யாத்திரை நடத்தும் போது திருச்சியில 2 கார்ல பஞ்சாமிர்த டப்பால வச்சு கஞ்சா கடத்துவதாக 3 பேர் கைது செய்யப்பட்டாங்க. அந்த 3 பேரும் பாஜகவோட திருச்சி மாவட்ட பொறுப்பாளர். ஆகையால மதுரை மாவட்ட காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் நாங்க என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா, ஒருவேளை இந்த ஜூன் 22 முருக பக்தர்கள் மாநாடு என்று இந்து நடத்தினால் ஒவ்வொரு வாகனத்திலையும் பரிசோதனை செய்ய உங்களுக்கு நிச்சயமாக கஞ்சா கிடைக்கும். கஞ்சா புழக்கத்தை எப்படியாவது தடை செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையை நாங்க வைக்கிறோம். சோழர் சொன்னார், நிலவரம் சொன்னாரு, அறுவடை வீடுகள்ல தமிழ் கடவுள் என்று சொல்லப்படுகிற முருகனுக்கு தமிழிலே வழிபாடு செய்யப்படுவது என்று சொன்னார். அந்த கோரிக்கையை முருக பக்தர் மாநாட்டில் வைப்பீங்களா, தீர்மானமா ஏற்றுக்கலாம் கேட்டாரு. கூடுதலாக நாங்களும் ஒன்று சொல்லுகிறோம். முருகன் என்பவர் சாதி மறுப்பு திருமணம் செய்தவர். நீங்கள் நடத்துகின்ற இந்து முன்னணி நடத்துகின்ற மாநாட்டிலே, முருக பக்தர் மாநாட்டிலே சாதி மறுப்பு திருமணம் செய்வோம் என்று நீங்க தீர்மானம் ஏற்றுவீங்களா? சாதி மறுப்பு திருமணம் செய்கிற உங்க இந்துக்களுக்கு நீங்க பாதுகாப்பு வழங்குவீங்களா? இந்த தீர்மானத்தை உங்களுடைய மாநாட்டிலே நிறைவேற்ற முடியுமா என்று கேட்டுக்கொண்டு, நேற்று முன்தினம் அமித்ஷா மதுரையில சொல்லியிருக்காரு, வட மாநிலத்தில் எப்படி டெல்லியில் ஆட்சியை பிடிச்சோமோ, மகாராஷ்டிராவில் ஆட்சியை பிடிச்சோமோ, அதே போல தமிழ்நாட்டிலும் ஆட்சியை பிடிப்போம், மதுரையிலும் சட்டமன்றத்தை கைப்பற்றுவோம் என்று அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டு போயிருக்காப்ல. இந்த கூட்டமைப்பின் சார்பாக மதுரையில் இருக்க அனைத்து இயக்கங்களும் ஒருங்கிணைந்து டைம்சன் திட்டத்தை எதிர்க்கும் போது சொன்னோம், இந்த மதுரையில ஒரு பிடி மண்ணை கூட பாஜக அள்ள முடியாது என்று சொன்னோம். அதே மதுரையிலிருந்து நாங்கள் சொல்லுகிறோம், அமித்ஷாவுக்கு சவால் விடுகிறோம், தமிழ்நாட்டில் மதுரையில ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கூட உங்களால் கைப்பற்ற முடியாது. மதுரையிலே நீல சட்டையில் இருக்கும் வரை, கருப்பு சட்டையில் இருக்கும் வரை, சிவப்பு சட்டையில் இருக்கும் வரை அமித்ஷா கும்பல், அண்ணாமலை கும்பல், நயினார் கும்பலின் கனவு ஒருவரும் பலிக்காது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.